தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் பல நலத்திட்ட பணிகள் நடந்து வருகின்றது. அதுபோல தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக திருச்செந்தூரில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களின் அலுவலகத்திற்கு முன்பாக மார்ச் 3ஆம் தேதி மாரத்தான் போட்டி நடைபெற்றது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதனைத் தொடர்ந்து பல நலத்திட்ட பணிகள் துவங்கி வைத்தார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள். இந்த நிகழ்ச்சி மாரத்தான் போட்டியையும் அவர் தொடங்கி வைத்துவிட்டு பின்னர் நடையாக திருச்செந்தூர் அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்து நடந்தே சென்று அந்த மருத்துவமனைக்கு சென்றார். வரும் பொழுது பொதுமக்கள் பலரும் அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இந்த நடைபயணமானது காலையில் மேற்கொண்டிருந்தார். அவர்களுடன் கட்சி தொண்டர்களும் உடன் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன், மீன்வளம், மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் மற்றும் பலரும் இதில் அவருடன் இணைந்து நடைபயணம் மேற்கொண்டார்கள். இந்த நடைபயணம் சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரம். இந்த தூரத்தை அவர்கள் நடந்தே வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து மக்களுக்கு அந்த போலியோ சொட்டு மருந்து முகாமை துவங்கி வைத்தார்கள். இந்த மேடையிலிருந்தே நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாயுள்ளம் கொண்ட நமது எம்பி கருணாநிதி கனிமொழி அவர்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தை ஊட்டுகிறார்கள். அந்த தாய் மகிழ்ச்சியுடன் சொட்டு மருந்தை பெற்றுக்கொண்டு தனது குழந்தைகளுக்கு பெற்று செல்வதை பார்க்க முடிகிறது. கனிமொழி எம்பி அவர்கள் மிகவும் சிரித்த முகத்துடன் தாயுள்ளத்துடன் அந்த குழந்தையிடம் கொஞ்சி அந்த சொட்டு மருந்தை ஊற்றுகிறார்கள். அந்த தாயிடமும் கனிவாக பேசுகின்றார்கள். இப்படிப்பட்ட தாயுள்ளம் படைத்த கனிமொழி எம்பி அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்தை ஊட்டி சிறப்பித்தார்கள். இந்த அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள், அந்த மருத்துவமனை நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருந்தார்கள். அந்த கழக நிர்வாகிகள், அமைச்சர் அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்தார்கள். இந்த குழந்தைக்கு உடல் சரியில்லாத குழந்தை. கனிமொழி எம்பி அவர்கள் பரிவுடன் அந்த குழந்தையின்
அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் பார்த்து முதல்ல அந்த குழந்தையை நலம் விசாரிக்கிறார்கள். அந்த தாயிடமும் விசாரிக்கிறார்கள். அந்த குழந்தையை தொட்டு அழகான முறையில் கனிவுடன் விசாரிக்கிறார்கள். என்ன செய்கிறது, குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்று அனைத்தையும் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையின் பெண் குழந்தை அந்த குழந்தையின் மருத்துவ ரிப்போர்ட்டையும் பார்த்து அந்த மருத்துவருக்கு அந்த குழந்தையின் மருத்துவத்திற்குரிய சிபாரிசு செய்கிறார்கள். சிபாரிசு செய்து அழகிய முறையில் அந்த ரிப்போர்ட்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த ரிப்போர்ட்டுகள் அனைத்தையும் கனிமொழி எம்பி அவர்கள் பார்க்கிறார்கள். உடன் அந்த மருத்துவர் கனிமொழி எம்பிக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து பின்னர் அந்த சொட்டு மருந்தை கொடுக்கிறார்கள். குழந்தைக்கு சொட்டு மருந்தை கொடுக்கிறார்கள். குழந்தை சற்று உடல்நிலை சரியில்லாததால் குழந்தை அடம் பிடிக்கின்றது. அந்த குழந்தைக்கு சொட்டு மருந்தை கொடுத்து கனிமொழி எம்பி அவர்கள் ஆறுதலாக அந்த தாய்க்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அனுப்பி வைக்கிறார்கள். நன்றி.